இந்தியாவை தொட்ட மவனே நீ கெட்ட இப்படி சொல்ற மாதிரி தான் இந்தியாவை எதிர்த்து பேசிட்டு இருந்த கனடா பிரதமரோட பதவியே இப்போ காலியா இருக்குங்க. நேத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன், என்னோட கட்சி தலைவர் பொறுப்புல இருந்தும் நான் விலகுறேன், நான் பிரதமர் பொறுப்புல இருந்து விலகுறேன் அப்படின்னு இந்த மாதிரி தன்னோட ராஜினாமா அறிவிச்சிருக்காரு. இந்த ஒரு செய்தியை கேட்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான செய்தியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இவரோட பதவி ஊசலாடிட்டே தான் இருந்திருக்கு. இவர் எப்படா பதவியை ராஜினாமா பண்ணுவாருன்னு சொல்லி உள்கட்சியிலிருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் அந்த அளவுக்கு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நேத்து இவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்க. இப்ப கனடா பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்து புது பிரதமரும் கட்சிக்கான புது தலைவரும் வர வரைக்கும் நான் இந்த பொறுப்புல இருப்பேன். அவங்க எப்ப வருவாங்களோ நான் அந்த சமயத்துல என்னோட இடத்துல நான் விலகிக்குவேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா இதே ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் ஆட்டம் போட்டாருன்னு தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்திய கனடா உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க. இதுக்கு காரணமே ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாம இந்தியாவை வம்பிழுக்கிறேன் அப்படின்னு ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்குலாம் ஆதாரமே இல்லாம இந்தியாவோட டிப்ளமேட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்தியாவோட டிப்ளமேட்ஸ் மேல நாங்க சார்ஜை போடுவோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டே வந்திருந்தாரு. இதனால எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்திய கனடா உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க. நம்ம இந்தியன் ஹை கமிஷனரெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே அழைச்சிட்டோம். நம்மளோட டிப்ளமேட்ஸ் எல்லாரும் கனடால இருந்து இந்தியாவுக்கே திரும்ப வந்துட்டாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனாதாங்க அவருக்கு ஏழ்ற. அதுக்கப்புறம் அவரோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இவர் எப்ப ஆதாரமே இல்லாம இந்தியாவை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரோ அப்பவே எதிர்கட்சிகள் எல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோவை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன கொஞ்சம் கூட எவிடன்ஸே இல்லாம பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லையா அப்படின்னு அப்ப இருந்து ஜஸ்டின் ட்ரூடோவை எதிர்க்க ஆரம்பிச்சவங்க தான். அதுக்கப்புறம் விடவே இல்லைங்க. நீங்க பதவி விலகுற வரைக்கும் உங்களை சும்மா விட மாட்டோம், அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக போர்க்கொடி காட்டி இப்போ அவரே அவரோட வாயால பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணி விட்டுட்டாங்க. இதனால தான் பொறுத்து பொறுத்து பார்த்த ஜஸ்டின் ட்ரூடோ இனிமேலும் இந்த நிலைமையில நம்மளால இருக்க முடியாது, பேசாம நம்மளே ஓடி போயிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. இப்ப இந்த விஷயத்துல ஜஸ்டின் ட்ரூடோ கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டுருக்கலாங்க. ஃபர்ஸ்டே இந்தியாவை எதிர்க்காம இந்தியா கூட எங்களுக்கு நல்லுறவு முக்கியம் அப்படின்னு இந்திய கனடா உறவுகளை நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு இவருக்கு பிரச்சனை வந்திருக்காது. அப்ப சரி ஆரம்பிச்ச இவரோட பாப்புலாரிட்டி தான் அதுக்கப்புறம் ட்ரம்ப் இவரை நாரடிச்சாரு. அடுத்தடுத்து என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போயிடுச்சுங்க. ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இவர் பதவியை ராஜினாமா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே நான் என்னோட இடத்த காலி பண்ணிடுறேன்னு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட இருந்து மற்ற நாட்டு தலைவர்கள் பாடம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்குங்க. ஏன்னா தேவையில்லாமல் இப்பயும் ஒரு சில நாடுகள் வங்கதேசம் இது மாதிரி நாடுகள் இந்தியாவை வம்புழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கற்றுக்கணும். ஐயோ இந்தியாவை எதிர்த்தா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான்ப்பா வரும், அதனால நம்ம கம்முன்னு இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கணும்னு சொல்லி இனிமேல் அமைதியாக இருந்துக்கிட்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தொடர்ந்து இந்தியாவை சீண்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே மாதிரி ஒரு நிலைமை தான் மற்ற தலைவர்களுக்கும் வந்துருங்க. அந்தளவுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மோசமான நிலைமை தான் வருது. ஸோ இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்தது எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்ப்பை பார்க்கறதுக்காண்டி போயிருந்தாரு. அப்போ அவர் போட்ட ஒரு போஸ்ட் தாங்க. என்ன ட்ரம்ப் சொல்லிட்டாரு அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கனடாவை ஒரு நாடாலாம் பார்க்கலப்பா, நாங்கள் அமெரிக்காவோட ஒரு மகாணமாக தான் பார்க்குறோம். அமெரிக்காவோட ஒரு மகாணத்தோட கவர்னரை எப்படி வெல்கம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஜஸ்டின் ட்ரூடோவை வெல்கம் பண்ணுறோன்னு இது மாதிரி அவரை பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு தான் இவ்வளோ தூரம் ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கனடாவை எப்படி அலற விடுறேன்னு, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்
ஃபஸ்ட்டு வந்து கனடா மேலே 25% வந்து டாரிஃபை வந்து போட்டுரு அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் கனடாவோட எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பயங்கரமாக வந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ மட்டும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார், இன்னுமே ட்ரம்ப் கோவமாயிருவார். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கனடா குட்ஸை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலேருந்து தான் நிறைய வருமானத்தை வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்படியாவது இவரை வந்து பதவி விலக வைக்கணும்னு அப்போ வந்து ஜஸ்டின் ட்ரூடோக்கு எதிராக மாஸ்டர் பிளான் போட்டது தாங்க. அந்த ஒரு பிளான் வந்து அப்படியே நிற்கவே இல்லை. இது வரைக்கும் கண்டினியூ ஆகி அவரே தன்னோட வாயால் நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நெருக்கடி வந்து கொடுத்தாங்க. இப்போ இதனால தான் கனடாவில் இவ்வளோ ஒரு மோசமான நிலைமை வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் கனடாவோட பிரதமராக யார் வராங்க, ஸோ அவங்களாவது வந்து இந்தியா கூட நல்ல ஒரு இணக்கமான உறவை வந்து வச்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.